அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. நம்ம இருக்கிற இடம் பார்த்தோன்னா மேடவாக்கங்க. இங்கே பெரும்பாலும் வந்து சவாரி வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகும். சில டைமில் வந்து உடனே வந்துருங்க. அந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து அடுத்த சவாரி வந்து இமீடியட்டாக வந்துச்சுங்க. நம்மளுக்கு எங்கே போட்டிருக்காங்க கிளியராக பார்த்துடலாங்க. பிக்கப் போட்டிருக்கிறது பார்த்தோன்னா மேடவாக்கம் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப்பும் மேடவாக்கம் தாங்க. இந்த சவாரியோட பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 400 ரூபாங்க. இந்த சவாரி வந்து நம்மளுக்கு ஹை டிமாண்ட் காட்டுதுங்க. மின்னல் சிம்பிளில் போட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து ஹை டிமாண்ட் தாங்க. அதே மாதிரி இது எனின்ற மாதிரி வரலங்க. டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப் தாங்க. நம்மளுக்கான ட்ரிப் தாங்க. புக்கிங் வந்து இமீடியட்டா கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க. என்ன மெட்டீரியல் கஸ்டமர்கிட்ட நான் கேட்டேன். கஸ்டமர் சொன்னது வீட் ஷிஃப்டிங்ட்டாங்க. வீட் ஷிஃப்டிங்னாலே கொஞ்சம் டிலே தான் ஆகும். கஸ்டமர்கிட்ட அந்த மாதிரி எடுத்து சொன்னேன். அவர் வந்து நம்ம கிட்ட ஒரு பதில் சொன்னாருங்க. நம்மளால பேசவே முடியலங்க. அவர் வந்து ஓலா ஊபர் இந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன்னாரு. அவரோட சூழ்நிலையை நம்ம கிட்ட சொன்னாரு. சரி ஓகே நம்மளும் அக்செப்ட் பண்ணி வண்டியில வந்து மெட்டீரியல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தொழில் தான் டல்லா இல்லை அவர் தொழில் எப்படி இருக்குன்னு நான் அவர்கிட்ட கேட்டேங்க. அவர் கிளியரா எக்ஸ்பிளனேஷனோட நம்ம கிட்ட வந்து சொன்னாரு. என்னன்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து 1500 ரூபா ஓட்டலாம் அப்படின்னாரு. எப்பன்னு பார்த்தோன்னா பகல் கிடையாதுங்க, நைட்டு மட்டும் தான் அவர் ஓட்டுவாராம். பகலில் அவர் என்ன பண்ணுவார்னு நம்மளுக்கு தெரியலங்க. அந்த 1500 ரூபாய்க்கு எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னது பார்த்தோன்னா 200லேருந்து 220 கிலோமீட்டர் ஓட்டுவேன்னாங்க. ஆஹா இதுக்கு டாடா ஏசி எவ்வளோ பரவாயில்ல பொழுத்துருது. டாடா ஏசியில் எப்படி தெரியுமாங்க, 50 கிலோமீட்டருக்கு நம்ம 1000 ரூபா சம்பாதிப்பாங்க. அதுவே வந்து 100 கிலோமீட்டருக்கு நம்ம 2000 ரூபா சம்பாதிப்பாங்க. இது வந்து நான் குத்து மதிப்பாக தோராயமாக தாங்க நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே தாங்க வரும். என்னோட கணிப்பு வந்து நான் இப்படி தாங்க ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காண்டி நீங்கள் வந்து எம்டிலேயே போகிற கிலோமீட்டர் வந்து நம்ம இதில் சேர்க்கக்கூடாதுங்க. ட்ரிப்பு என்ன வந்திருக்கோ லாஸ்ட்டாக எங்கே முடியுதோ அது வரைக்கும் தாங்க இந்த அமௌண்ட்டு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இன்கேஸ் வீட்டுக்கு நீங்கள் எம்டியாக போனீங்கன்னா அது வந்து அந்த கணக்கில் வராதுங்க. நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ப்ரைவேட் சவாரி தாங்க பெஸ்ட்டு. இப்போ இந்த வீட் ஷிஃப்டிங் வந்து நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்கள். இந்த ஒரு சிங்கிளுக்கு நம்ம பார்த்தோன்னா மினிமம் டாடா ஏசி ஃபேர் பார்த்தோன்னா 500 ரூபா தாங்க நம்ம வாங்குவோம். நான் சொல்கிறது வந்து ப்ரைவேட்டோடதுங்க. ஆன்லைனோட காஸ்ட்டு பார்த்தோன்னா 250 ரூபா வாங்குவாங்க 2 கிலோமீட்டருக்கு. அந்த காஸ்ட்டு பார்த்தோன்னா கஸ்டமருக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தோணுங்க. டிரைவருக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தாங்க தோணும். ஏன்னு பார்த்தோன்னா அவங்க கமிஷன் போக நம்மளுக்கு வந்து 220 ரூபா அந்த மாதிரி தாங்க வரும். பிரைவேட் ஆர்டர்ன்றது நம்மளுக்கு வந்து சீக்கிரத்தில் வரப்போகிறது இல்லைங்க. வழியில் போகிறவங்க கூப்பிட்டா மட்டும்தாங்க நம்மளுக்கு உண்டு. சில பேருங்க பிரைவேட் ஆர்டர்னு வராங்க. ஆனால் நம்மளோட பிராண்டிங் ஸ்டிக்கரை பார்த்து ஆன்லைனில் என்ன பேமெண்ட்டோ அந்த காசு தாங்க நம்மகிட்ட கொடுக்குறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எது வந்தாலும் லாபம் தானாங்க. அது கமிஷன் இல்லாமல் நம்மளுக்கு வரப்போகுது. அதனால அந்த பெஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம அந்த சவாரி எடுத்துகிட்டு மூவ் பண்ணி போயிடுறதுங்க. ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை.